புதிய அரசிடம் தாங்கள் எதிர்பார்க்கும் திட்டங்கள் குறித்து மானாமதுரை தொகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்த புது ஆட்சி வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பழைய ஆட்சியில் இருந்ததை விட இந்த ஆட்சி வந்து நல்லபடியா இயங்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பெண்களுக்கு முதல்ல வந்து பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கணும். சட்டம் வந்து தவறு செய்யறவங்களை வந்து கடுமையாக தண்டிக்கணும். இளைஞர்களும் பெண்களும் தேர்ந்தெடுத்த புதிய அரசானது அவர் பதவியேற்பு குறிப்பிட்டபடி அடிப்படை தேவைகள் கல்வி, சாலை வசதி, குடிநீர், அதுபோல் பெண்கள் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு இது வந்து மிக முக்கியமாக விரைவாக எடுக்க வேண்டும் விரும்புகிறோம். லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு தூய்மையான, நேர்மையான, உண்மையான அரசியலாக இருக்க வேண்டும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இப்போ தமிழக அரசில் வந்து ஒரு புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, இன்னும் வந்து சுதந்திரம் அடைஞ்சு 80 வருஷம் ஆகி இன்னும் அடிப்படை பிரச்சனை நிறையா இருக்குது. குறிப்பாக வந்து கிராமங்களில் சாலை வசதி, குடிநீர் பிரச்சனை, இந்த போதை கலாச்சாரம், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அதிகமாக தேவைப்படுது. குறிப்பாக வந்து மானாமதுரை சிப்காட்டில் வந்து இன்றைக்கி வந்து அதை சிப்காட் வந்து எது கொண்டாந்தப்படுச்சுன்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தான் கொண்டாந்தது. இன்றைக்கி வந்து மருத்துவ கழிவுன்னு சொல்லி குறிப்பாக 19 மாவட்டத்துடைய மருத்துவ கழிவுகளை கொண்டாந்து கொட்டுற மாதிரி இருக்கு. அதுக்கு மக்களுடைய பதவி எதிர்ப்பு ரொம்ப எதிர்ப்பு இருக்குது. அதை மீறி வந்து திறக்கிற மாதிரி முயற்சி பண்ணுறாங்க. அதை வந்து நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், மற்றபடி இந்த கஞ்சா, போதைப் பொருட்கள் ஒழிக்கிறது, மற்றபடி ஆட்டோவுக்குலாம் இப்போ எங்களுக்கு ஓடாது. அதே தமிழ்நாடு முழுவதும் பஸ் இலவசமாக விட்டீங்க, அதை பற்றி நினைக்க முடியாது. மக்களுக்கு நல்லது செஞ்சால் சரிங்க. போதைப் பொருள் இல்லாத ஆட்சி, லஞ்சம், இந்த கஞ்சா, மது இதற்கு இளைஞர்கள் ரொம்ப அடிமையாயிட்டாங்க. அதனால் அதிலிருந்து மீட்கணும்னா அதுக்கு சரியான ஒரு ஆட்சி அமையணும். அதுக்கு உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தது தான். பெண்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கே பார்த்தாலும் ஒரே திருட்டு, கொள்ளை, கற்பழிப்பு இது அதிகமாக தான் இருக்குது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதுக்கு ஒரு புகார் பெட்டி மாதிரி வச்சு அதை கண்காணிக்கணும் ஒரு குழுவை அமைச்சு அதை முறைப்படி செஞ்சாலே ஒரு வகையான தப்புகளும் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிச்ச திட்டங்கள் எல்லாத்தையும் சிறப்பாக செயல்படுத்தி மக்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஆண்டாண்டு காலமாக இவரோட ஆட்சியை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுபோக இப்போ குழந்தைகளுக்கு, பள்ளி குழந்தைகளுக்கு இன்னும் நல்ல சிறப்பான திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக எல்லா திட்டங்களும் சிறப்பாக அறிவித்து நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் அந்த ஆட்சி மென்மேலும் வளர நல்லாயிருக்கும். தரமான சாலைகள் கொண்டு வரணும், வீடுகளும் குடிநீர் வசதி நிறையா கொண்டு வரணும். இதுதான் அடிப்படை வசதி இன்னைக்கு இருக்குது. இன்னும் ஏகப்பட்ட கிராமங்கள் வந்து பஸ் வசதி இல்லாமல் நிறைய கிராமங்கள் அலுவலப்படுறாங்க. அதே மாதிரி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இன்னைக்கு நிறைய பேர் தப்பு தண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முறையான ஒரு வேலை வாய்ப்பு இல்லைனா அது சம்மந்தமாக ஏதாவது புதிய திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இளைஞர்கள் வந்து வேற கெட்ட வழியில் போகாமல் நல்ல ஒரு செயல்படத்திட்டம் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. உண்மையிலே இந்த அரசு நான் வரவேற்கிறேன். இளைஞர்கள் எதிர்காலம் நம்ம வரை இன்னைக்கு இளைஞர் இன்னையோட தமிழகம் இன்னைக்கு வந்து விஜய் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக எங்களுக்கான ஒரு நல்ல ஆட்சி கண்டிப்பாக கொடுப்பாரு. கஷ்டப்படுற மக்களுக்கும் சரி எல்லாரும் வாழ்வாரத்தை கண்டிப்பாக கொடுப்பான்னு சொல்லியிருக்கேன். சிவகங்கை மாவட்டத்தில் தண்ணி பஞ்சம், அப்புறம் ரோடு வசதி அதிகமாக இல்லாமல் இருக்குது. அப்புறம் தொழிற்சாலையில் சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை பொறுத்தவரை சிப்கா இருக்குங்க. தொழிற்சாலையில் வேலைவாய்ப்பு வந்தாவே குற்றங்கள் குறைஞ்சிடும். மானாமதுரை பொறுத்தவரை சிவகங்கை மாவட்டம், தமிழ்நாடு முழுக்கும் ராமநாதபுரம் மாவட்டம், சிவகங்கை மாவட்டத்தில் வந்து வேலைவாய்ப்பு இல்லை. தொழிற்சாலை கொண்டு வந்தாவே குற்றங்கள் குறைஞ்சிரும். மக்கள் அவங்க பாட்டில் பொருளாதாரம் வந்த பின்னாடி எந்தெந்த தப்பும் பண்ணாமல் மக்கள் அவங்க பாட்டில் வேலையை பார்ப்பாங்க. விஜய் வைத்த 3 அறிவிக்கையுமே நல்ல அறிவிக்கை தான். மின்சாரம் 1, பெண்களுக்கு பாதுகாப்பு, போதைப் பொருட்கள்ல இருந்து மாணவர்களை விடுவிக்கிறது. அந்த போதைப் பொருட்கள்ல இருந்து மீண்டு வரணும், பசங்க மீண்டு வரணும். அதே போல இலவசம் இருக்கட்டும், இருந்தாலுமே எல்லா பேருக்கும் சகமான வேலை வாய்ப்பு அதிகமா வேணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதனால அவங்க வேலை இல்லை, அவங்க வாட்டுக்குள்ள செல்ல பார்த்துட்டு இது பண்றாங்க. அந்த மாதிரி இருக்குல்ல. விஜய் கவர்மெண்ட்ல வந்து நம்மளுக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும்னு நாங்க நம்புறோம்.